மண்டை அடி இருக்கா இங்கே மண்டே பாரு டேய் ஆத்தே தனியா வேலடாப்பா குடியூரலுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சாம்பிள் கொண்டு வந்தீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கையில் கொண்டுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்களும் இப்படி செய்யணும் விளங்கோ என்ன சாமான் சொந்து போகாமல் இருக்கணும்னு சொல்லி இதில் ஒவ்வொரு குடிசை காலம் மேலே போட்டு கொண்டு வரட்டுமா அத்திவாரோடக்கே என்ன கஷ்டப்பட்டுனாங்க என்ன சரி இந்தியோட இந்த வீட்டுக்கு கல் பதிச்சு 2 வருஷம் 6 மாசம் முடியுது 2.5 வருஷம் கேக் இருக்கு கேக்கு வேணும் கிடக்கு இந்த லைட் பார்த்துனியா எப்படி இருக்கு கடுமைதான் நல்லா இருக்குதா நல்லா இருக்கு பயங்கர வெளிச்சமா இருக்கு ஒரே வேலை தான் சாம்பிள் ஒரு ரூம் காட்டியிருக்கு எல்லா ரூமுக்கும் ஒரு வித்தியாசமான கலர்கள் வருது அதெல்லாம் நான் வடிவாக காட்டுவோம் கிச்சனுக்கான அந்த தளவாடங்கள் வந்து பெயிண்ட் அடித்து அவுட் வச்சுருக்காங்க அதாவது நான் ஸ்டார்டில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்க வேலைன்னு சொல்லி இந்த வேலை தான். அதாவது இந்த வேலையை வந்து கவிதா சார் நின்று பொறுப்படுத்தி செஞ்சு கொண்டு அவனோட தலைமையில நடக்குது. அண்ணா அப்படியோட்டும் அந்த கொழுப்பு வழியாகட்டுங்க. சரி 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 ஐசிங் கேக் செய்யோடு கல்யாணத்தை கட் பண்ணுறது அம்மா சுண்டல் என்ன வேலைடா பாய் மற்றவனெல்லாம் டஸ்ட் எடுக்கானுன்னு பார்த்தா இவனையே வந்து வீட்டுக்குள்ள டஸ்ட் ஆக்குறான். சரி ஆள் வர ஓ ஓ ஓ ஓ மண்டையெல்லாம் டை அடித்த மாதிரி இருக்கும். பெல்ல டை அடிக்கணும். இந்த வேலையே பாருங்க டஸ்ட்டு கலைக்கிற வேலை பூரா உடைஞ்சி எடுக்கிறதெல்லாம் சரி வீடெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். ஐயோ மண்டையே பாரு டே டீமை காட்டுறா நெருப்பு டீம் கிச்சன் டீம் களத்தில் இறங்கிண்டே இங்கே போசா சென்னையோ இல்லை விக்கெட்டு பையோட நான் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். அக்கினி நான் சொல்லக்களி என்ன சாமான் இது என்னோட இந்த வெயிலுக்கு என்ன சொந்து போகாமல் இருக்கணும்னு சொல்லி இதில் ஒவ்வொரு குடிசை காலம் மேலே போட்டு கொண்டு வரட்டுமா உடம்புக்கு தெண்டாக இருக்குமா. ஏங்க பிரான்ஸ் அம்மா தந்ததா? பிரான்ஸ் அம்மாலே வேறு ஒரு அம்மா வேறு ஒரு அம்மா இது எனர்ஜிக்காக அதாவது இது அந்த தண்ணிக்குள்ளே போட்டால் அது நுரைக்கும் என்ன அப்படின்ட்டு நுரைக்கும். குடிக்கேக்களை பார்த்தா குடிக்கேக்களை பார்த்தா அந்த விட்டமின் சி குடிசை அப்படின்ற இது மாதிரி தான் இருக்கு பாட்டுதான். இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தானப்பா? அதே மாதிரி தான். இது என்ன கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சோறு விடாமல் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதாவது இது ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க கூட பண்ணுவீனும் கூட குடிப்பீங்க. அப்போ அதுபோல என்ன முடியும் மட்டும் பாவிங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குளிச்சேன்னு சொன்னான். ஒரு நாளைக்கு கொண்டு நிறைவேம் போட வேண்டாம். அதாவது செல்லக்கிளியப்பாவுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு எனர்ஜிக்காக கொடுத்துருக்காங்க இந்த குடிக்க சொல்லி. என்ன குடியத்திலே இல்லை நைட்லேயோ? இல்லை அது எந்நேரம் வண்டியில் குடிக்கலாம் வேண்டாம். இப்போ நாங்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு களைப்பு வர டைமில் போட்டு அடித்தா ஓகே. ஒன்று தான் ஒருக்கா தானே குடிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டைமில் களைப்பு வரும். எனக்கு களைப்பு ஒரு நாளும் பார இல்லை. சும்மா இந்த வெயில் வைக்க அது சொன்னால் தெரியாது. இல்லை அது சரி. இல்லாட்டி குளிசையை வந்து ஒரு 5 பிரிச்சு 5 டைம் குடிக்கலாம் தானே களைப்பு வர டைமில் மட்டும். அப்படி குடிக்கக்கூடாது. அது குடிச்சா அப்படி மாறி குடிச்சாக்கள் இத்தனை பேர் போட்டுனியா காவாசி பாதி அரைவாசியாக போட்டாங்க. ஒரு பொருத்த சாமான் போலாம் கிடையாது. ஆனால் பகடிக்கல சின்ன துண்டு உடைச்சி நாக்கில் வச்சுப்பேன். அது தெரியும் வச்சு பார்த்து எல்லாம் பார்த்து 2-3 குடிசை எடுத்துட்டு அவ்வளோ என்ன ஒரு இப்போ கரைச்சி குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். பச்சை தண்ணியில் குடிக்கிறோம் அந்த கொஞ்சம் கூலாக தண்ணியில் குடித்தா கொஞ்சம் சோடாமல் இருக்கு. ரைட் அதுதான் நல்ல ஒரு வாசமாக இருக்கு. அப்போ என்ன சொல்கிற ஒரே சங்கதி தான் ஒரு புதின மில்லோண்டும் இல்லை. எங்களோட வீடு முடியும் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற இங்கே கொண்டு வர இங்கே இருக்கிற அங்கே கொண்டு வர என்ன பொருட்களை வைக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் ஒன்று இன்னும் சரியான முடிவுக்கு வரல. ஒன்றுமே வரையில்லை. ஒரு முடிவுக்கும் ஒரு இடமும் வரையில்லை. எல்லா இடமும் ஒருக்கா கொண்டு அங்கே வைக்கிற 2 கொண்டு
முந்தின நாள் நாங்கள் அந்த கல் அள்ளினாங்க அதிலிருந்து அள்ளிக்கொண்டு இஞ்சால ஒருத்த கொட்டினேன். அப்போ திருப்பி இன்றைக்கு வந்து சொல்கிறாங்க கல் பதிக்கணும்னா இதில் வந்து சரி வராது. இதில் வந்து அப்போ உங்களுக்கு புல்லு பதிப்பு வரப்போகுது. அப்போ அதால் நீங்கள் இதில் இருக்கிற சாமான் எல்லாத்தையும் முற்றிலுமே எல்லாத்தையும் நீக்கணும். இதிலேருந்து நீக்கினா தான் நாங்களுமே ஒரு இந்த என்ன சொல்ல மண் இருக்காங்களா தோட்ட மண் ஸ்வத்த மண் அந்த மண்ணை போட்டால் தான் அந்த புல்லு பதிச்சா புல்லு வந்து நல்லா ஒரு தோட்ட மண்ணை தெரியுதா அந்த புல்லு வளர்ந்து வளர்றதுக்கு அந்த மண் தான் ஏற்ற மண். பச்சை மண்ணில் நல்லா வளராதான். ஏன்னா இது வந்து என்ன சொல்ல அத்திவாரம் மட்டக்குள்ளேயே பார்த்து நாங்கள் அந்த கட்பாறை ஃபுல்லாக கல்பாறை ஒரு அடிக்குள்ளே வரும்போது இந்த அரை அடிக்குள்ள ஒரு அத்திவாரம் ஒரு அடி வெட்ட அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே அந்த என்ன சொல்கிற கல்லு தான் அத்திவாரோடக்கே என்ன கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன இல்லடா அந்த டைம்ல சும்மா அடிக்கடி வந்து போகிறேன். நான் அப்பா இந்தியாவில் வர விருப்பம் வந்து சிக்கலாட்டா வேறு அப்படியே இந்தியோட இந்த வீட்டுக்கு கல் பதிச்சு 2 வருஷமும் 2ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் கல் பதிச்சு இல்லை 2024 2024 இப்போ 26 25 26 இந்த 6 மாதமும் 2 வருஷமும் 6 மாதம் முடியுது நினைக்கிறேன். 2.5 வருஷம் கிட்டத்தட்ட வீடு முடிய இன்னும் முற்றிலுமே முடிக்கிறேன்னு சொன்னால் இன்னொரு குறைஞ்சது 2 மாதம் வேணும் எங்களுக்கு. அதாவது ஒரு ஆறுதலாக பார்த்து செய்யணும். இன்னும் எங்களுக்கு நாள் காணாது. அதால் எல்லா பக்கத்தாலையுமே நாங்கள் மாக்களை பிடிச்சி கொண்டு கண்டபடி வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது தெரியும். மற்ற அந்த வேலைக்காரரும் வந்து சில ஆட்கள் வந்து ஒரு நாள் வந்து அவசரமாக வந்து வேலையை சொல்கிறது செய்து போட்டு பேந்து அடித்தா மாறன் போகிறோன்னு அதே எனக்கு ஒரு கவலை தான் கிடைக்கும். என்ன சொல்கிறது இப்படி தானே எல்லாரும் வேலைக்காரன் நோமல் தான். அதாவது எல்லாரும் இல்லை சில பேர் இருக்கணும் வந்து மனுஷ பிறவினாலே பல குணங்கள் இருக்குது தானே சில பேர் இருக்கா. அப்போ எல்லாருமே ஸ்டார்ட்டில் வீட்டு வேலைக்கு வரும்போது சொல்கிறது என்ன இப்போ முடிச்சு தரமாண்டு ஒன்றையும் யோசிக்காதீங்க. எங்களோட பொடியில் இருக்குன்னா ஷர்ட் பிடிச்சி சடாரண்டு அடித்து முடிச்சு உங்களோட வேலையை வந்து ஃபுல்லாக முடிச்சு கையில் ஒப்படைப்பு மாண்டு எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லி வர. ஆனால் சிலாக்கள் அப்படி இல்லை. இந்த கல் பதிக்கிறான்னா அப்புறம் இந்த கிச்சன்காரன்னாக்கள் வந்து நோம்பலா 2 பேரும் வேலை செய்யறது. இப்போ பெயிண்ட் அண்ணாக்களுமே என்ன சொல்றாங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரியே அவங்களுக்கு குறிப்பிட்ட டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 29 30ஆம் தேதிக்குள்ள முற்றிலுமே முடிச்சு தருவோம். அப்போ எங்களுக்கு இந்த ஒரு மதில் வேலையும் ஒன்று இருக்குது. அப்போ அதையுமே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு என்ன சொல்றது என்ன கட்டி கொண்டு இருக்காங்க. புது சண்டைக்கிற வேலையை வந்திருக்கு. அதாவது மதிலோரமாக அந்த பூக்கொண்டு வைக்கிறதுக்கு இந்த அதை ஃபுல்லாக மொட்டையாக விட்டால் அந்த என்ன சொல்கிற ஃபுல்லாக வைக்கையாக இருக்கும். அப்புறம் ஒரு குளிர்ச்சி இருக்காது ஒரு வீட்டுக்கு. அதுக்காக தான் அந்த கல் கொண்டு போய் அது வந்து ஒரு அழகுக்காக தான். அப்போ அவங்களுமே இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்டா மார்னிங் வந்து என்ன சொன்னார் ஒரு செங்கல் வேணுமா லோக்கல் வச்சு கட்டிலாது. அதாவது அந்த செங்கல்லையும் வந்து அவங்க பாதியாக பிரிக்கிறாங்க நினைக்கிறேன். வெட்டி ஏன்னா வைக்கிறாங்க. அப்போ இதில் என்ன வெட்டி கிடந்த விடியமாக வெட்டி தான் வைக்காங்க செல்லாம். அந்த இடத்த முழுசை வந்து கல்லை வைக்கல இல்லை. அதாவது 1 இன்ச்சு அந்த கல் இப்போ வெட்டி வச்சு கணக்கு வந்து கட்டி கொண்டு ஒரு டிசைனில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் தான் முழுமையான டிசைன் பார்க்கலாம். அதாவது அந்த மதில் தொங்கலும் இந்த மதில் தொங்கலுமே வேலை நடக்கணும் இந்த பூக்கள் நாட்டுறதுக்கு. அப்போ அவங்களோட பொடியிலும் பிரச்சனை இல்லை. ஆள் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணாலேருந்து எல்லாருமே நார்மலாக வந்து கொண்டு இருக்காங்க. அதோட வெயிலும் பார்க்காங்களா செய்தோடைய மண்ணம் தான் நிற்கிறாங்க. என்ன செய்யற யோசிக்கல அது ஒரு வெயில் பாவம். ஆக்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி ஆக்களுக்கு சோமானங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சோடாவாக இருக்கட்டும் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் இதாக. ஆனால் டீ போகிறது குறைவு. ஏதோ ஆக்கள் வந்து கூடினாலும் ஆளுக்குமே ஏலாது. ஆக்கள் கூட மற்ற இப்போ ஏலான்றது இந்த பிரச்சனை என்றால் குசிங்களுக்கே வெட்டி வேலை கூடுது. அதுதான் ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து சரியான டஸ்ட்டு. அப்போ அதால் வந்து அதுகளை ஒன்றும் செய்து கொள்ளுங்க. அதால தான் ஆள் ஒரு திடமான முடிவு எடுத்துட்டு எல்லாருக்குமே சோடா கொடுப்போம். சோடாப்பா வெயில் டைமுக்கு டீ கொடுக்குறத விட குளிராக குடித்தா தான் நல்லா இருக்கும். அப்போ அதுக்காக ஆள் என்ன செய்யும் ஆள் விடியத்தில் கடை இருந்தால் 8:30 ஒரு நாட்கள் வந்தோடனே ஒரு தரம் ஒரு கொஞ்சம் 2 மணி தான் அதுக்கு ஒரு 12 மணிக்கு திருப்பி ஒரு 3 மணிக்கு திருப்பி ஆக போகட்டும் நின்றா போகட்டும் ஒரு தரம் கொடுத்து விடும். அப்போ அவங்களுமே என்ன சொல்கிறோம் வேலைக்கு வராங்க சந்தோஷமாக போகணுமே. அதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டு அவங்களே ஒரு அவங்க இடைத்துண்டு கெடுப்போம் பாருங்க. அப்போ அதுக்காக வந்து நாங்களும் என்ன சொல்கிறோம் அவங்களையும் கலைக்க விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் மிச்சமாக செஞ்சு கொண்டு இருக்கோம். என்ன மற்றது இப்போ வந்து இடையில இப்போ தான் 2 பேர் அந்த குசினி வேலை வந்துருக்கீங்க. அப்போ மற்றாக்களும் ஜோடா கொடுத்து எல்லாம் முடிஞ்சுது. நிகழ்வு முடிஞ்சு அந்த நிகழ்வு முடிஞ்சு நீ இப்போ ஒரு புது நிகழ்வு ஒன்று தொடங்க போகிறோம். இவளுக்கு அடுத்த கடுப்பு கடை போமா அப்போ கடை போகும் உடைய அதாவது இதை கையை விட்டுருவா கூடா விட்டா படம் முடிஞ்சான்.
சட்பு சடான்னு மாறியாது வாகனங்கள் கண்டபடி ஓடிச்சுலாம் ரோட்டுக்கான் பிள்ளைகள். ஆமாம் 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 போட்டு போடும் அங்கேயோ 2 பேர் சோடாத அங்கேயோ பிராடி முன்னுக்கு என்னத்துல அப்போ கடையை கட்டி வச்சுக்காங்க விசரா அந்த ஆளை விட்டு நாங்கள் என்னென்ற போகிறது. நாளைக்கு சோடான்னு விடுங்க ஒரு மஞ்சள் தண்டை காலி குடிக்கக்கூடிய மாதிரி. ஓ குடிக்க மாதிரி பின்னுக்கு தான் போகணும். குடிக்கக்கூடிய மாதிரி ஆளு சோடான்னு விடுங்க. கொண்டு 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 காணுமுடா. நாங்கள் வந்து அப்போ உங்களுக்கு வாங்கல வேலை செய்கிறாங்களுக்கு தான். அது 2 பேருக்கு தான் கொடுத்துட்டு அது நாங்கள் கொண்டு பிரிட்ஜில் வைக்க போகிறோம். அடே கூலாடி பின்னுக்கு இருக்கிறதா கருப்பு நடன் இல்லை கருப்பு வேண்டாம். இப்போ மஞ்சள் எடுத்து கொடுத்துட்டு அது கொண்டு நாங்கள் கூலான் வைக்க போகிறோம். இது பிரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓ பிரிட்ஜுக்கு தனியாக வச்சு விடு. 2 ஒன்று இல்லை அடிப்படி படாங்க. ரைட். மற்ற அவங்களே கடிக்கிறதுக்கு அங்கே கேக் இருக்குது. கேக்கு போடுங்க. ஏண்டா எல்லாருக்கும் கேக் கொடுத்தா கூட இல்லை அவங்களுக்கு கூட ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தானே. ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான் கொண்டாட்டம். வயசுகள் போகட்டும் போகிறது போகட்டும் இருக்கிறது இருக்கட்டும். கேக்கு வேணும் கிடக்கு சோடா கேக் சோடா கேக் தாங்க. என்ன அல்ற கணக்கில் எதுவும் கிடக்குற மாதிரி இல்லை எந்த கணக்கோட்டா கிடக்கு உடனே அதை முடிச்சுடும். கிடக்க அவங்க சும்மா அதுதான் சும்மா அப்படி கேட்டா கொடுக்காங்க ஒருத்தருக்குமா சொல்லி கிடக்கா. ஆமா ஆமா சொந்த காசில் வாங்கி சாப்பிடுங்கடா. டேய் அப்படி எனக்கு ஒரு டம்ளர் கடைக்கு வந்துடுவேன் நான். ஓ அதான் பிரச்சனை. கடைக்கு வந்த டைமில் களைப்பாயிட்டு. ஆமாம் அண்ணன் உங்களுக்காக தானே. அப்போ நீங்கள் கிளப்பி வந்தால் இருங்கோ இப்போ எனக்கு நீங்கள் கண்ணா நட்டிப்பாங்க உங்களுக்கு உங்களை தந்தாச்சு விடியதுக்கு கிளாஸ் இது முதலாவது சின்ன பிள்ளைக்கு விட்டு தான். சின்ன பிள்ளை இது கப்பல் கலவு ஓடிவா இருக்கா. எத்தனை பேர் கொடுக்கணும்? இந்த 3 டைம் கலவி வந்தால் 4 பேர் இல்லை யார் 4 என்னோட சேர்த்து. உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை லைட் பார்த்துனியா? பார்த்தேன் கட்டு மாதிரி தான். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. பயங்கர வெளிச்சமாக இருக்குது. பயங்கர வெளிச்சமாக இருக்கு. ஏசி இருந்தாங்களும் வெயில செய்கிறாங்க உடனே 2 லைட்டையும் ஓப்பன் பண்ணி விடு. ரைட் ரைட் இது காணும் அது இப்போவே போடுறோம் சும்மா போயிட்டு விடுவோம். அதை நீ பாட்டு ரைட். அது கண்டறியாக்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. அது சரி எல்லாருக்கும் நல்ல வெளிச்சமாக தெரியும். இல்லை மேலும் மேலும் போவோம் கிளாஸ். ஓ மேலுக்கு புட்டி வரணும்னா மற்ற கீழுக்கு தான் உள்ள கண்ணாடி வரும். இந்த விளிம்புகளுக்கு தான் மாப்பு. அதுக்கு கேட்ட அதுக்கு புட்டி நீங்கள் யோசிக்காங்க குழம்பாதீங்களா? இங்கே குழம்பாதீங்க கண்டபடி. அங்கே வர கவிதாசு ஒரே வேலை தான் அவனும் பாடா பாடுறான். ஹாப்பி பர்த்டே. பிறந்தாளப்பா ஆளுக்கு ஜனத்துக்கு தெரியும். பிறந்த நாள் ஆளுக்கு காசு பண்ணிட்டாரு. அது கூட சரி குடிக்கணும். நீ சாப்பிடுங்க எடுங்க வைத்த பாருங்க. இப்படி கவனிப்பு பார்த்திக்கல எங்கேயாவது அது பிறந்தாள் தான் இண்டை தெரிக்கும். தம்பி மிச்சம் பண்ணாலும்
என்ன வைக்கிறது கிடையாமா எனர்ஜி பூஸ்ட் சாமா ஒன்று போட்டு தான் நிற்கணும். ரெண்டு சில்வர் டாப்பா உண்டு உங்களுக்கு உண்டு அவனுக்கு. அப்படி எல்லா பக்கமும் இந்த டஸ்ட் எல்லாம் கிடக்குறாப்பா. இது ஃபுல்லாக பகல் டைமில் சோடா குடிச்சா தானே அந்த ஒரு நிம்மதியான ஒரு வெயிலாக கிடக்கு. கிச்சன் பேல சும்மா நெருப்பு குழம்பு உறைஞ்சி பெயிண்ட் அடிச்சு இங்கே கவுட்டு வச்சுக்காங்க பாருங்க. சாம்பிள் ஒரு ரூம் காட்டியிருக்கு. இந்த எல்லா ரூமுக்கும் ஒரு வித்தியாசமான கலர்கள் வருது, அதெல்லாம் நான் வடிவாக காட்டும். இது வந்து கிச்சனுக்கான அந்த தளவாடங்கள் வந்து பெயிண்ட் அடித்து கவுட்டு வச்சுருக்காங்க. நீ வந்து ஃபிட் பண்ணால் கிச்சனும் வேறு லெவலில் வரும். இந்த மாதிரி வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு முக்கியமாக தலைமை வாங்கி கொண்டிருக்கிறது வந்து நம்மளோட அண்ணன் தான். என்ன அடிச்சு முடியுது? சரி சரி எல்லாம் கதை வேலையில முன்னேற்றோடு முடிஞ்சானே எல்லாம். அப்போ அவங்களும் போயிட்டாங்க. நீ எதுவும் சிக்கன் மட்டும் தாங்களே கூப்பிடணும். போயிட்டாங்கண்ணா. பலாப்பழம் இந்த விட்டான் போய்க்காங்களா? அது நீங்கள் விட்டுக்கலாம், நீங்கள் விட்டுக்கலாம், நீங்கள் விட்டுக்கலாம் சொல்லி நான் போட்டு வேண்டு முடிவு அடிச்சு போட்டு மாவுல என்ன கூட்ட மாட்டேன். அந்த சின்னது அவர் மாவுல நான் போட்டு வரேன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க நான் போட்டு வேணும். என்ன உரஞ்சினானு நான் கேஸ் போட போகுது. ஆள் ஒரு உறுப்புண்டு தேடுது. பேஜில் சாபம் கிடக்கு எக்கச்சக்க ஆள் கொடுக்கலாம். சிக்கல் ஆள் திடீர்னு குழாயும் போட்டு சாமான காலம் சொல்லி ஓ ஆறால் வராமோ நடந்து அப்படியே நிற்க சொல்லு. சரி ஆகலை மன்னிச்சு விடுங்களா. ஒரு நேரம் விட்டு நினைக்காதீங்க விடுங்கோ. உங்களோட வேலை எப்போ பேச முடியும்? உங்களோட வேலை எப்போ முடியும்? உங்களுக்கு சாமான் அனுப்புறாலும் சிக்கல் தான் போல. என்ன ஒன்று அனுப்பி கொண்டிருக்காங்க. நாலு ஒரு விருப்பம் வேணா. டேய் சரி பைப் சரி பைப் சரி பைப் சரி சரியா? அது பயப்படுத்தாங்க. அந்த ஆள் திண்டு போட்டுருவேன் பிறகு. பிடே பிடே ஒரு வாரம் இரும்பாடா வாய்க்கால் இருக்குது பிறகு எல்லாம் வாய்க்காலவை இதால் வருமானு தெரியாது பிறகு. ஐயோ சோடா குடிக்க கூடாடா பாண்டு கலைக்கு சோடா குடிக்கும். அவே அப்போ நீங்கள் வா அப்படி இன்னும் ஒரு வாரம் அந்த பக்கெட்டுக்கு போட்டுவிட்டீங்களா? சரி
ஆ அதை நம்ம நான் நிற்கிறேன் அவே கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கப்பேன் அதை விட்டு வா அதை விட்டுட்டு வா கொஞ்சம் அண்ணா உருளைனா ஏங்கோ ஒரு கட்டு வாங்கி தரேன் எப்படியும் வர கம்பி பிடிச்சி கீழே போட்டுரு பைப் உடச்சி போடுறான் அந்த ஓரத்தில் பைப்பையும் உடையிற மாதிரி போடு இதில் ஓடு ஏய் ஆ பார்த்து போட்டாதான் கல் விழுது பார்த்து போட்டு தான் கொடுத்துக்குவா அடே எனக்கு பிடிக்கல பயம் இருக்கு பிச்சு போட்டாத அவனை மண்டை எப்படி வடிச்சுருந்தீங்க இந்த குங்குமம் தெரிக்கும் தெரியுமா அது ஒரு தட்டில் இருந்து அது போதும்னா தட்டி விட்டேன் நான் கையால் ஏண்டா வேணும் தெரியும் அவனுக்கு விழுந்த மேலே விழுந்தேன் இது என்ன இதுக்குள்ள சாமம் போகிறது இதெல்லாம் அந்த ஏசியில் உள்ள குளிக்காகும் என்ன பொறுத்த வேலாம் போலாம் கிடக்கு ஆள் மொக்கா படிச்சு முடியும் ஆள் யூனிவர்சிட்டிலாம் போய் அளவும் டப்பா செய்ய வார் இதெல்லாம் கரண்ட் ஹைவே கரண்ட் வருதா ஓ ரெண்டே தொட்டு பாரு ஒரே டைமில் அதாவது நான் ஸ்டார்டில் சொல்லியிருப்பேன் நான் இன்றைக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்க வேலைன்னு சொல்லி இந்த வேலை தான் அதாவது இந்த வேலையை வந்து கவிதா சார் நின்று பொறுப்படுத்தி செஞ்சு கொண்டு அவனோட தலைமையில நடக்குது அண்ணா அப்படி ஓட்டும் அந்த கொழுப்பு வழியாட்டுங்க சரி 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 நான் சும்மா எப்படி கணக்கெடுக்கா இந்த மாவு அந்த இது கொட்டுற பொருளா வேறடா பங்காரு பாத்ரூம் வேண்டா அது ஜீன்ஸு கழுவி காய போட்டியான் வெள்ளை அடிக்க போகும் இந்த மாவு கொட்டுறாங்கள காணலடாப்பா போ இதாண்டாப்பா பொறுத்த வேலையாக கிடக்குது எந்த மாதிரி டிசைன் அவரை போட்டு நான் கேட்கலானே நான் தான் பொறுப்போடு செய்கிறேன் நீங்கள் வர கடைசியாக வர நான் சொல்லுவேன் நான் என்ன வேண்டு விட நாங்கள் என்ன ஒரு டிசைனில் வரப்போகுது ஆ அதை சொல்கிறல சர்ப்ரைஸ் என்னது அவனுக்கு தெரியாது எப்படி வரப்போகுது நான் நினைக்கிறேன் இதில் 2 பேரும் கட்டுறாங்கல்றா கட்டி போட்டு நடுவில் ஒரு வக்கு மாதிரி வரும் இன்னைக்கு அப்படியே ரைட் பிடிச்சிதா வார் அதான் விஷயம் ஆனால் அதுவும் இல்லை புறவு சொல்கிறது ஆனால் அது இல்லை பார்க்கலடா ஒரு டிசைனாக வரும் இங்கே ஐசிங் கேக் செய்யோடு கல்யாணத்தை கட் பண்ணுறது ஒரு கதைக்கு இந்த ரவுட்டர் எதுவும் படுதானா பார்க்கலாம் மேல் ரவுட்டர் எதுவும் படுதானா அந்த மாதிரி சரம் போட்டு தான் நிற்கணும் மேல எல்லாரும் வேலைகள் பிடித்தான் என்ன அருணான்னு கூட யோசிக்காதீங்க ஏலாம் நல்லா நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளுக்கு ஷடோ லைட் போட்டு கொண்டு இருக்கிறாங்க நீ வட்டுவோம் ஆள் வந்தால் ஃபுல்லாக கட்டினா வீடெல்லாம் அம்மா சுண்டல் என்ன வேலைடா பாய் ஆத்தே மற்றவனுக்கெல்லாம் டஸ்ட் எடுக்கானுன்னு பார்த்தா இவனே வந்து வீட்டுக்குள்ள டஸ்ட் ஆக்குறான் சரி ஆள் வர வருது ஓ ஓ ஓ ஓ இந்த ராஷா அந்த கதையும் சாத்தலாம் போல ஓட எல்லா கதையும் சாத்து கண்ணாடியில் அடிச்சு எடுவிய பாரு அம்மா சுண்டல் படி அறுக்கி பிடி கிரைண்டர் வேலண்டா வேலாம் செல்ல குட்டிகள் மூக்க புத்திக்கிறாரு பார்த்து இதெல்லாம் தலையில் வந்து வடிவீங்கப்பா தலையில்.  தலையில்.  தலையில்  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  தலையில்   தலையில்   தலையில்   தலையில்   தலையில்   தலையில்   தலையில்   தலையில்   தலையில்   தலையில்
அங்கால நல்ல ஒரு லைட் போட்டு வாங்கி கிடக்குறாப்பா. நீல கலர் லைட் போட்டு வாங்கி கிடக்கு. தொண்ணி தொட்டா வேண்டது பிரச்சனை மூட்டம் ஆடி வட்டம் வாங்கி அவன்டாப்பா கை எங்கடா அக்கினி அக்கினி எங்கடா கலையும் கலையும் டஸ்ட் எல்லாம் டஸ்ட்டு கலைக்கிறது ஞாபகம் கிடக்கு. போட்டாதான் சரி. வேலையில் வந்து எல்லா பக்கமும் வந்து போய் கொண்டிருக்கு. என்ன சொல்ற இது வந்து பொறுத்த வேலையாகிறது. ஓ அதுவும் அவிய எடுத்த நேற்று எங்கே வச்சான் ஐயா? ஓ நீங்கள் தீலக்கா லைட் போட்டுனா ஏற இருக்குதாப்பா அகடியா அந்த பார்க்கிங் அடிச்ச சீட் பார்த்து மண்டையெல்லாம் டை அடித்த மாதிரி இருக்கும். வெள்ளை டை அடித்தோம். இந்த வேலையை பாருங்க டஸ்ட்டு கலைக்கிற வேலை. அவனுக்கு நல்லா இருக்கும் பேன் காத்தோட வேலையை. நீ ஊதண்டா ஊது. அங்கே போங்க டஸ்ட்டு அங்கே போங்க. என்ன ஃபுல்லாக வரைஞ்சணுமோ? பாய் மண்டே வர்றா அந்த தொப்பியை காணல ஜீவா. ஜீவா நீ ஏன் எடுக்கிற நீ ஜீவா அந்த தொப்பியை? புரியும் வந்து போய் பாடி அர்ஜுன் போய் பாடி புத்தாதாடு. வேலையை ராவன் நான் கட்டுறேன். வேண்டாம் அடுத்த உடனே தான் வரும். ஃப்ரெண்டை பிடிக்க போயிட்டா வேண்டா ஒரு நாளோட விட்டணும். என்ன அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுக்கட்டாங்க. வார போய் வார ஆட்டு என்னப்பா இது உண்மை கடாப்பா எவ்வளோ வினக்கட்டிக்கு அடிஞ்சிக்கல்றாப்பா கூட உடைஞ்சி எடுக்கிறதெல்லாம் சரி வீடெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. வேண்டா 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 டக்குனு வேண்டா சின்ன புள்ளியாக ஐயோ மண்டே பாரு டே ஷூ பண்ணுறா 70 தாத்தா மாய் கிடக்கும்.
அந்த ராஷா உனக்கு சூப்பராக தான் இருக்கு ஏன்னா வேலையிறது ஆ ஓ ஓ விழுத்துட்டு போ எல்லாத்தையும் மண்டை அடிங்க இருக்கா இங்கே இங்கே மண்டையை பாரு டேய் பார்த்து மண்டையில் கூட ஜாமா இருக்கும் ஓ இவன் கடும் வேலை இருந்தாப்பா அம்மா இவன் எப்படா வேலை வளரும் ஓ ஓ அவனா அப்போ பார்த்து சைட்டுக்கு ஒரு அடிச்சிடும் முடியாது சாம இங்கே வரா அம்மா லைட் எடு அந்த கிளிப்பை அப்புறம் கிளிப்பிலே என்னோட பூட்டா விடுவாங்க அந்த கிளிப்பை காட்டுறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் தூக்கி எடுக்கலாம் பயரோ ஏய் ஃபேனு மாதிரி டஸ்ட்டுக்கு அடை கட்டு போச்சு போலங்கடா வேணா கிடையாது பாருங்க மக்களே பாருங்க கையில போன பாருங்க இதால என்ன பிரச்சனை ஆ இது என்னதுக்கா மாவுளா மறைமாகும் தனியா வேலடாப்பா இவ்வளோடா போகுது இல்லையாப்பா ஒரு முடிவோட அனுப்பிச்சாண்டை அண்ணா பாரு அண்ணா ஓடுறாரு வேலை செய்யலாது நான் அவரை செஞ்சாடு அனுபவம் குறைவிடா அப்போ சின்ன துண்டுக்கு எவ்வளோடா சின்ன தப்புரா செஞ்சதான்
கண்ணாடியே உண்டு என்ன கண்ணுக்கு அடிக்கிறாடி கண்ணாடியேதா கொஞ்சத்துக்கு எப்படி ஓகே வேலை பழையது பேன் அங்கே அதான் வருது வேலை பழையதான் கவனம் புழக்கெல்லாம் போயிரு வெடிதான் பிறகு லைட் எடுத்து வை அண்ணே வா 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 நெருப்பு தீ போட்டு வந்தீங்களாப்பா தீமை காட்டுறா பஸ்ஸா வரார் நெருப்பு தீம் கிச்சன் தீம் களத்தில் இறங்கிண்டை மேற்பார்வையிடுறது என்னையா உன்னால் முடியும் நம்பு தோளா டீமே தேது தேக்கு இப்படி ரசம் நம்புறாப்பா பேப்பரா இருக்கிறா அப்படியே அந்த 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 எங்களோட குண்டு பேப்பரா இருக்கிறாங்களா ஓ வெள்ள ஃபுல்லா போவா இது கடன் ட்ரெஸ் அங்கங்க சுத்தியகம் வரைக்கும் குடிவராக போயிட்டு வாரி ராத்திரி எடுத்துட்டான் இங்கே அதேட்டாண்ட வாடி அம்மா எறும்பு தானா நட்டு கொஞ்சம் வருங்க சும்மா வேலை செய்யறபடியான்னு வெளுக்கிட்டா வெள்ளக்காரன் தான் இங்கே போசா சென்னையோ இல்லை மிச்சம் பையோட இதான தெரியுது அக்கினி அக்கினி இல்லை இது இதாக வாங்க புட்டியை வச்சுட்டாங்களப்பா என்ன இது வாரம் பட்டு பட்டு நீ எங்க குடிவிடாது எங்க குடிவிடாது அப்படியே கொஞ்சம் போடுறாரு வரும் ஆக்கள் சிக்கல் கொஞ்சம் போடுவார் இந்த வயர் எடுத்து விட இல்லையா கொஞ்சம் பேரும் வாங்கலாம் அந்த எதுங்கோ காம கொடுத்த ஆட்டு அக்னி அக்கினே அது அவங்களோட கம்மாக்குமே நெருப்பு டீம் போட்டு ஓட்டை அடைக்கிறது குடியூரலுக்கு என்ன செய்யணும் சொல்லி சாம்பிள் கொண்டு வந்தீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கையில் கொண்டுறது காரணம் என்னன்னா நீங்களும் இப்படி செய்யணும் விளங்கோ அவங்களுக்கு விளங்கு இல்லை விஷயங்கள் சிரிப்பார் இவங்கள்ட்ட சிரிப்பை பார்த்தா விளங்க இல்லையோ சாம்பார் அன்னையாவில் இந்த ஓட்டை அடைக்கிறது தீவிரம் வந்தீங்க குடியூரல் கூட பார்க்காம குறுப்பில் ஓடும் போட்டோ எடுத்து அம்மா மணியே தாரி இது எங்க இருந்து அந்த லைட் எரியுது ஓமாப்பா பதில் சொல்லியலாங்களே யாரு ஜிப்ஸும் செஞ்சு சரி
வேற வீட்டுக்கு வரவெல்லாம் 6 ஜிப்ஸும் அடிச்சுட்டு கேட்டால் சொல்லிடா டிவிஷன் அடிக்கணும் அது ஒரு நாட்டு அது ஃபிட் பண்ணி போல் பண்ணி அடிக்கிறாங்க வெண்டை இதாக பெயிண்ட் போட்டுருவாங்க ஃபுல்லாக விஷம் அப்படி ரெண்டு செய்கிறாங்க அவனுக்கு நல்லபடி புதங்க பஸ் ஹாலை வந்து போட்டேன் அது தெரியும் தானே இல்லை அங்கே இங்கேன்ட்டு போய் என்னத்துக்கு கொடுத்தீங்க அப்படியே பேக்கோட இது போட்டுங்க மேலே போட்டுங்க அந்த சேனலுங்களா போட்டு இங்கே அதை கொடுத்தது நான் இப்போ என்ன உங்களுக்கு பேப்பர் அதே எந்த அரைக்கோ பாருங்க எல்லாம் ஃபுல்லாக ஜாமான் ஓ ஆள் ஒஷா போ அங்கே விட்டு அது என்னது கொடுத்தீங்க என்ன ஆள் புழுதி உறைஞ்சி தண்டாப்புலாம் ஆள் வருது மேலே இருந்து உங்கள் வேண்டியல கடையில் அதில் பக்கத்து ஒரு ஆக்கினே இருக்கா ஜிப்சம் அங்கே டபுள் கம் அங்கே போல பே அது என்ன கிலோ கணக்கா பண்ணுறது அப்படி பண்ணுறது பவுடர் மேன் மேலாம் வச்சது நீலண்டா நிற்கிறப்ப ஆ இங்கே 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 இதான் அதுதான் ஒன்றாதான் வச்சுருந்தாங்க அம்மும் சடலும் கொண்டு வந்துட்டியா நீங்கள் அப்போ ஆ மேலே எங்கே மேலே இதுக்கு மேலே ரைட் இதாங்க இதானே மேலே மேலே சனலண்டா சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் சனல் என்னவா தேர்டல் வண்டியில் எப்படி போட்டிருக்காங்க சனல் எங்கேருந்து கொண்டாந்தீங்க இந்த சாமான் போடுவாங்க ம் எங்க இந்த பக்கத்து பக்கத்துலடாக்க அப்போ இருங்கோ ஏன்டா தேடி பிடிக்கலாம் இங்கே பைக்கு நிற்குது தாடா சாமான் அவசரப்பா நம்ம சாமான் எடுக்கிறது இதுக்கு எல்இடி போட்டு அதில் ஏற்படாது அதுக்கு இல்லை இது போடல சாப்பிட தம்மனும் இவன் புடுறான் இல்லைப்பா வேலை செஞ்சு ஒன்றா இருப்பான் எடுத்துருக்கான் அதான் மாவுள் வச்சு வெட்டுறான் இருந்தாலும் சிக்கலாம் இப்போ மாவுள் கீழே வச்சு பெயின் முடிஞ்சு வருது அந்த ரூம் முடிஞ்சு இந்த எவ்வளோன்னா அட கவட்டு கயின்ட்டு அடித்து வச்சுக்கா மேலே இது கதவுகளுக்கு அடிச்சா இது கிடைக்கும் மண்டே பாருங்க